பேரவை சான்றாக இளம் விஞ்ஞான நிகழ்ச்சி 2025 டு 2026க்காக வந்துள்ளோம். இன்னும் நாம் பேச போகிறது ரிசர்ச் மெட்டீரியலை பற்றி நம்ம பேச போகிறோம். சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம் இந்த தலைப்பில் எவ்வளோ விஷயங்கள் நிறைவேறுதோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச வந்துள்ளோம். இதனை நம்ம ஆரம்பிக்கலாம். என்னோட தலைப்பு வந்துட்டு நியூட்ரிஷன் நெக்லஸ் நேஷனலி த ஃபோக்கஸ் ஆன் குவான்டிட்டி ஒரு குவாலிட்டி இன் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபுட்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா குவான்டிட்டி ஃபுட்டுக்கு நிறைய ஈல்டு இருக்குது, அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நிறைய இருக்குது, அப்புறம் மோர் கேலரிஸ் இருக்குது, நிறைய கேலரிஸ் இருக்குது. இது வந்துட்டு குவாலிட்டி ஃபுட்டை விட கொஞ்சம் டைமும் மணியும் இருக்கும் வளர்றதுக்கு. அப்புறம் குவாலிட்டி ஃபுட்டு வந்து டைமும் மணியும் வந்து குறைவு, ஆனால் அது வந்து நியூட்ரிஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் ஹெல்த் வந்து குறைவாக இருக்கும். இது என்னென்னா ஹெல்த்தை பெட்டராக சப்போர்ட் பண்ணும். இப்போ குவான்டிட்டி ஃபுட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ரைஸ். இப்போ நம்ம ரைஸை வெறுதே சாப்பிட மாட்டோம், அது கூட ஏதாவது குவாலிட்டி ஃபுட் லைக் ஏதாவது கறி கூட்டா அப்படி தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இந்த கூட்டு இது வந்து ஹையர் நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணும். இந்த குவான்டிட்டி ஃபுட் இந்த ரைஸ் வந்து மெயின்லி எனர்ஜிக்காக மட்டும்தான் நம்ம சாப்பிடுது. ஸோ நம்ம வந்து ரெண்டும் கன்சியூம் பண்ணணும். நம்ம ரெண்டும் போத் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஃபுட்ஸை நம்ம பேலன்ஸ் லெவலில் சாப்பிடணும். இப்போது குவாலிட்டி ஃபுட்ஸை யாருன்னு சாப்பிட்டாங்களோ ஸ்டடீஸ் ஆர் ஷோன் தட் அவங்களுக்கு கொஞ்சம் டைமில் நிறைய பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இப்போ பெட்டர் பூஸ்டாக இருக்கும். ஆனால் லாங் டேர்மில் அவங்களுக்கு வந்து எனர்ஜி லோவாகிடும், அவங்க வந்து டயர்ட் ஆவாங்க. ஆனால் நியூட்ரிஷன் வந்து ஹையாக தான் இருக்கும். இப்போ வந்து குவான்டிட்டி ஃபுட்டு வந்து அவங்களுக்கு எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். இது மெயின் எனர்ஜி சோர்சஸ், மெயின்லி கார்போஹைட்ரேட்ஸுக்கு எல்லாம் தான் சாப்பிட்றது. ஸோ எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் நியூட்ரிஷன் வந்து குறைவாக இருக்கும். வெறுதே நம்ம குவான்டிட்டி ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டா அது வந்து மேல் நியூட்ரிஷனுக்கு லீட் பண்ணும் லாங் டேர்மில். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் பற்றி புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியை குறைச்சிட்டு குவான்டிட்டியை கூட்டக்கூடாது. ஏன்னா குவான்டிட்டி ஃபுட்டு சீப்பர் ஆனாலும் டைம் வந்து குறைவாக வேண்டும் ஆனாலும் நமக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியை டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்படி டிக்ரீஸ் பண்ணால் அது வந்து மேல் நியூட்ரிஷனுக்கு லீட் பண்ணலாம். இப்போ ஃபுட்டுக்கு வந்து போத் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஃபுட் இருந்தால் தான் சஸ்டைனபிளாக இருக்கும். இது வந்து நியூட்ரிஷனு எனர்ஜி ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அடுத்தது கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாஸ் டல்ஹான் மிஷன் இது வந்து 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இது வந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. எப்படின்னா 419 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. அப்போ அதில் வந்து ஒரு 2 crore ஃபார்மர்ஸுக்கு மேலே வந்து அவங்க வந்து மணி வந்து கொடுத்தாங்க. மணியும் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பிளானிங்க்கு ஈஸியாக அவங்க வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இது என்னன்னா அவங்களுக்கு கூடுதல் குவாலிட்டி ஃபுட்ஸை அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது செகண்ட் வந்துட்டு டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன். இது என்னன்னா அக்ரிஸ்டாக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து கொண்டு வந்தது. ஸோ இது வந்து லோக்கல் எக்கானமி, அவங்க வந்து லோ லெவல் ஒர்க்கர்ஸ் அங்கே இருப்பாங்க இந்த ரூரல் ஏரியாஸ் அப்படி. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு டிஜிட்டல் அக்சஸை வந்து ப்ரொவைட் பண்ணும்போது அது வந்து ஈஸியர் அக்ரிகல்ச்சர் பிளானிங்காக இருக்கும். ஸோ இது வந்து எஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிடுச்சு, ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக மானிட்டர் பண்ண இது. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஸ்டடீஸ் வந்து காட்டியிருக்கு 76.6% ஆஃப் பீப்புளை வந்து இந்தியாவில் குவான்டிட்டி ஃபுட்ஸ் தான் சூஸ் பண்ணாங்க. ஆனால் இது வந்துட்டு காஸ்ட் வந்து சீப்பாக இருக்குது, அதனால தான் 76.6% ஆஃப் பீப்புள் வந்து இதை சூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லை, ஃபேமிலிஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப எஜுகேட்டடாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா எஜுகேஷனுக்கு என்ன ரொம்ப ஆக்சஸ் இருக்காது, மணி போவர்ட்டினால வாடுறாங்க. அதனால் இவங்க வந்து லாங் டேர்ம் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸை பார்க்க மாட்டாங்க, ஒன்லி இந்த எனர்ஜியை மட்டும் பார்ப்பாங்க. ஒரு ஆள் குவான்டிட்டி ஃபுட்ஸை சாப்பிட்டு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்காங்கன்னா அப்போ அவங்க நினைப்பாங்க குவான்டிட்டி ஃபுட்ஸ் தான் கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து வேர்ல்டு ஹங்கர் இதெல்லாம் கூடுது. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேறு கண்ட்ரீஸில் இருக்குது, அதனால தான் வேர்ல்டு ஹங்கர் வந்து கூடுது. ஃபார்மர்ஸும் இப்படி தான். ஃபார்மர்ஸ் வந்து எல்லோரும் இந்த பீப்புள் இல்லை, இந்தியன் பீப்புள் எல்லாம் குவான்டிட்டி ஃபுட்ஸை வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுறதுனால இந்த ஃபார்மர்ஸுக்கும் அது அட்வான்டேஜ். ஏன்னா சீப்பரும்
கொஞ்சம் டைமும் வேணும் இந்த குவான்டிட்டி ஃபுட்ஸுக்கு. அதுதான் இந்த ஃபேமிலிஸும் சூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஹியூஜ் பெனிஃபிட்டாக வருது இந்த ஃபார்மர்ஸுக்கு. அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன், பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஸோ ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் வந்து இதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்னா, நார்மலாக சால்ட், இப்போ தான் நார்மல் சால்ட் இருக்குன்னா அதில் வந்து நம்ம அயோடினை சேர்த்து அயோடைஸ் சால்ட்டு. ஸோ இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பேர் தான் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன்னா அதோட அந்த ஜெனடிக்ஸ், அந்த பிளான்டோட இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி சிந்தட்டிக்காக அதோட வேல்யூ வந்து கூட்டுறது. இது வந்து ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷனை பயோவேயாட்டு பண்ணுறது தான் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னு உங்களுக்கு கேட்கணும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. வாட் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் குவான்டிட்டி ஃபுட்? குவான்டிட்டி ஃபுட் தான். ஸோ குவான்டிட்டி ஃபுட்டுக்கு வந்து இது வந்து வெறுதே நம்ம சாப்பிட முடியாது. இதை வச்சு வேற ஏதாவது குவாலிட்டி ஃபுட் இது வச்சு தான் சாப்பிடணும். ஏன்னா வெறுதே குவான்டிட்டி ஃபுட், இப்போ தான் எக்ஸாம்பிள் ரைஸ் அண்ட் ரொட்டி நம்ம எடுக்கலாம். இதில் வந்து வெறுதே சாப்பிட முடியாது. ஏன்னா அப்படி டேஸ்ட்டும் இருக்காது. அது மட்டும் இல்லை, அந்த நியூட்ரிஷனல் லெவல் வந்து லோவாக இருக்கும். எனர்ஜிக்கு மட்டும் எனர்ஜி மெயின் சோர்ஸ் இருந்தாலும் அது வந்து நமக்கு அப்படி சாப்பிட முடியாது. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் சொல்லும்போது டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன் சொன்ன, அது வந்து கிரீன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். ஆமாம், இது வந்து கிரீன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுது. இது எதுக்குன்னா, இப்போதான் போவர்ட்டியில் அவங்களுக்கு நிறைய ஃபீல்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ நடந்து எல்லாத்தையும் அப்படி பார்க்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு ஒரு ஸ்க்ரீனில் அப்படியே மானிட்டர் எல்லா பிளான்ஸையும் மானிட்டர் பண்ணும்போது இது வந்துட்டு அவங்களுக்கு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து கிரீன் டெக்னாலஜி தான் என்வாயன்மெண்ட்டை ஹார்ம் பண்ணும். இப்போ ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷனா பயோ ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் என்னது? ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷனா சொன்ன மாதிரி ஏதாவது இப்போ சால்ட் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். அதில் வந்து அயோடின் சேர்த்து அதை அயோடைஸ்டு சால்ட்டை மாற்றுறாங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, டேஸ்ட் எனி டிஃப்ரென்சஸ் ஒன்றும் இருக்காது. அதோட நியூட்ரிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன். இதை வந்து பயோவேயாட்டு யூஸ் பண்ணுறது தான் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். என்னென்னா சிந்தட்டிக் ஆர்டிஃபிஷியல் வேஸில், க்ரீன் வேஸ் தான், ஆனால் அது ஆர்டிஃபிஷியல் வேஸில் நம்ம வந்து அதோட வேல்யூ கொடுக்குது. இப்போ ஜப்பானில் எல்லாம் வந்து வாட்டர் மெலன்ஸ் இப்படி ஏதாவது சிந்தட்டிக்காக ஏதாவது அப்படி செய்கிறாங்க. ஸோ அதோட பேர் தான் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன? ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் நேச்சுரல் வேலை பண்ணுறது. இது வந்து ஏதாவது ஆர்டிஃபிஷியல் வே ஒன்றும் இல்லை. நார்மலாக நம்ம வந்து இப்போ சால்ட்டில் அயோடின் வந்து நார்மலாக நம்ம சேர்க்கலாம். அது வந்து ஆர்டிஃபிஷியல் வே ஒன்றும் பண்ண வேண்டாம், சிந்தட்டிக்காக ஒன்றும் பண்ண வேண்டாம். பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் நம்ம சிந்தட்டிக்காக அப்படி பண்ணணும். ஏதாவது ரிசர்ச் பண்ணி நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படி பண்ணணும். என்னோட டாபிக் வந்து சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் ஸ்லோ ஸ்லிப், the need for and challenges of adopting eco-friendly farming. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து the need for and challenges of adopting கட் பண்ணி வச்சுப்போம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்புமே இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு வேளாண்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த நீட் ஃபார் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங். இந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு விவசாயம் எதுக்கு நம்ம இந்த வேர்ல்டுக்கும் நமக்கும் எதுக்கு தேவைன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என்விரான்மெண்ட் ரீஸ்டோரேஷன் அப்படின்னா சுற்றுச்சூழலை புதுப்பிக்கிறது. சுற்றுச்சூழலை இதை எப்படி புதுப்பிக்கிறது? சீக்வெஸ்டர் கார்பன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் கார்பன் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் அண்ட் ஸ்டோரிங் இட் இன் பிளான்ட்ஸ் ஆர் சாயில். அப்படின்னா லைக் நம்ம அட்மாஸ்பியர் இருக்கு, அதுல இருந்து நம்ம கார்பனை ரிமூவ் கார்பன் லெவலை குறைச்சிட்டு அதை எடுத்து நம்ம பிளான்ட்ஸ்னால ஸ்டோர் பண்றதோ இல்லைன்னா நம்ம சாயில்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ தான் நம்ம வந்து சீக்வெஸ்டர் கார்பன்னு சொல்றோம். இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங்கை நம்ம யூஸ் பண்ணும்போது சீக்வெஸ்டர் கார்பன் அந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதோட இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் வந்து நம்ம சாயில் டீக்ரடேஷனையும் வாட்டர் ஸ்கேர்சிட்டியுமே குறைக்குது. நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம ரிசோர்ஸை எப்படி அது மேனேஜ் பண்ணுது?
மோஸ்ட்டாக நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து குளோபல் லெவலில் நம்ம வாட்டர் எவ்வளோ தூரம் கன்சியூம் பண்ணுதுன்னா 70% கன்சியூம் பண்ணுது. அப்போது நம்ம இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் யூஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ வாட்டர் எடுப்போம்? கொஞ்சம் வாட்டர் தான் எடுப்போம். கொஞ்சம் வாட்டர்னா நம்ம என்ன மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், அதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம கொஞ்சமான வாட்டரை தான் அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணவோ இல்லை நம்ம ட்ரிப் அந்த பைப் மூலமாகவோ போடுவோம். அப்போ அது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங். இது வந்து ஒரு இதனால் நம்மளுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இது பொல்யூஷன் மிட்டிகேஷன். பொல்யூஷன் மிட்டிகேஷனுக்கு இது எப்படி உதவுதுன்னா, இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் வந்து பொல்யூஷனை குறைக்குது. எப்படி குறைக்குது? நம்ம இப்போ ஃபார்மிங் பண்ணுறதுக்கு முக்கியமானது என்னது? இரிகேஷன். இரிகேஷனுக்கு முக்கியமானது வாட்டர். நம்ம அந்த வாட்டரில் வந்து ரொம்ப நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணும்போது, மழை தண்ணி வரும்போதோ இல்லை ஏதாவது லைக் மழை மாதிரி ஏதாவது வரும்போதோ இந்த தண்ணி வந்து எங்கே போகுதுன்னா எந்த ஃபார்மர்ஸுமே நினைக்க மாட்டாங்க. லைக் நம்ம ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இந்த கெமிக்கல் வந்து இதனால் வேறு எக்கோசிஸ்டத்தை வந்து டேமேஜ் பண்ணுது, வாட்டர் பாடிஸை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன கெமிக்கல் ஈல்ட் அதிகமாக வரணும்னு கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங்கை அவங்க தவிர்த்துட்டு கெமிக்கல்னால ஃபார்மிங் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த டாக்ஸிக்கான இந்த கெமிக்கல் வாட்டர் இருக்குல்ல, இந்த இரிகேஷன் வாட்டர் வந்து ரெயின் வரும்போது ரிவர்ஸுக்கும் லேக்ஸுக்கும் ரன் ஆஃப் ஆகும். அப்போ அதில் என்ன, அந்த கெமிக்கல்ஸில் மோஸ்ட்டாக நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் எல்லாம் இருக்கும். அந்த நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் வந்து எது க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா ஆல்கே க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த ஆல்கே க்ரோ ஆகும்போது நமக்கு எல்லாருக்குமே நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம், ஆல்கேக்கு ரொம்ப முக்கியமானது ஆக்சிஜன். நம்ம வாட்டரில் இருக்கிறது என்னது? ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கு. அப்போது அந்த வாட்டரில் இருக்க ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் எல்லாமே இது எடுத்து இந்த ஆல்கே யூஸ் பண்ணிக்கும். அப்போ வாட்டரில் ஜஸ்ட்டு ஹைட்ரஜன் மட்டும் இருக்குது. அப்போ அந்த வாட்டர் வந்து நல்லதில்லை. அப்போ அதோட ஃபிஷ்ஷஸுக்குமே நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி ஃபிஷ்ஷஸுக்குமே ஆக்சிஜன், டிசால்வ்டு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமானது. அப்போது இதனால் இவ்வளவு இம்பேக்ட்ஸ் இருக்குது. அதனால நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங்கை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இது வந்து இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேலஞ்சஸ் ஆஃப் அடாப்டிங் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் நம்ம கவர்மெண்ட் இல்லைன்னா ப்ரைவேட்லேருந்து என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங்காக இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. PKVY அப்படின்னு ஒரு ஸ்கீம், அதுக்கப்புறமா NMSA அப்படின்னு ஒரு ஸ்கீமையும் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸ் என்னன்னா ரிசோர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவும். ரிசோர்ஸை வந்து மேனேஜ் பண்ணி அவங்க அவேர்னஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னெல்லாம் அவங்க சொல்கிறனால இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங்கை பார்த்தீங்கன்னா என்ன சேலஞ்சஸ் அதுக்கு? ஒரு ஃபார்மர் இருக்காரு, அவர் வந்து ரொம்ப ஈல்டை விரும்புவாரா இல்லை ரொம்ப லாஸை விரும்புவாரா? ரொம்ப ஈல்டை தான். எல்லா ஹியூமன்ஸ்னா ரொம்ப ஈல்டை விரும்புவாங்க, யாருமே லாஸை விரும்ப மாட்டாங்க. அப்போது நம்ம கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈல்டு கிடைக்கும். ஆனால் அவங்க அந்த ஃபுட்டோட குவாலிட்டி பற்றியும் நினைக்க மாட்டாங்க. அந்த ஃபுட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த கன்சியூமர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஈல்டுக்காக இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட், ரொம்ப சீப் அண்ட் ரொம்ப நம்ம ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இவ்வளவு கெமிக்கல் யூஸ் பண்ணணும்னா இதுக்கு இவ்வளோ கெமிக்கல் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஆர்கானிக் மேட்டர்ஸ் கடையிலேருந்து நம்ம ஃபீல்ட்லேருந்து எடுக்கலாம், ஆனால் கடையிலேருந்து வாங்குறது ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா அது வந்து குவாலிட்டி ஃபுட்டை ப்ரிஃபர் பண்ணுறதுனால அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ இவங்க சீப் அண்ட் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குமே ஒரு இடத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குமே கெமிக்கல்ஸ்னால் ஒரு பேக் நிறைய கெமிக்கல் வாங்கினாங்க, ஏன்னா அவங்க ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஆர்கானிக் மேட்டர்ஸ் வாங்கணும்னா பல்காக வாங்கினா தான் நம்மளுக்கு இவ்வளோ ஏரியாவுக்கு உதவும். அதனால அது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் வில் ப்ரிஃபர் தட் கெமிக்கல்
type of fertilizers and they use another type of farming. And the long time necessity is global food security. That's all. Then if you have any doubt you can ask me. நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஸ்கீம் சொன்னேன், என்ன ஸ்கீம்னு, அந்த ஸ்கீம் ஒரு அப்ரிவேஷன் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்ல முடியுமா? அந்த ஸ்கீம் வந்து நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இது வந்து என்னன்னா ரிசோர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது. இது மோஸ்ட்டாக பார்க்கறது வந்து வாட்டர். நம்ம வாட்டரை எப்படி பண்ணுனா வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஆகாமல் நம்மளால் ஈவன் நான் சொன்னேன் அக்ரிகல்ச்சருக்கு 70% ஆஃப் த குளோபல் வாட்டர் வந்து நீடட். அப்போ அதை எப்படி குறைக்கலாம், அதை எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம ஃபுட்ஸ் இது வாட்டர் ஸ்கேர்சிட்டி இல்லாமல் போகலாம் அப்படின்னா அது ஒர்க் பண்ணுது. இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கு பெர்மாகல்ச்சர்னு ஒரு டேர்ம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பெர்மாகல்ச்சர்னா அது அவ்வளோ பெரிய ஒரு டெஃபினிஷன் ஒன்றும் இல்லை. பெர்மாகல்ச்சர்னா சிம்பிளாக அது ஒரு பிரான்ச் ஆஃப் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங். இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் அண்ட் நேச்சரை ஹார்ம் பண்ணாமல் ஒரு ஃபார்மிங் நடத்துகிறோன்னா தட் இஸ் கால்ட் பெர்மாகல்ச்சர். இப்போ ஃபார்ம்ஸ்ல நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம எப்படி தடுக்கலாம்? அது ஒரு குட் கொஷின். அது வந்து எப்படின்னா நம்ம நீம் ஆயில் இருக்குல்ல, நீம் ஆயிலையுமே நம்ம அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டால், கொஞ்சம் நீம் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி விட்டால் கூட நம்ம அந்த கொஞ்சம் ஏரியாவில் அந்த பூச்சிகள் வராமல் தடுக்கலாம். அதோட ரொம்ப கெமிக்கல் யூஸை வந்து நம்மளால் குறைக்கணும்னா அது சாத்தியமில்லை. ஏன்னா ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்மளால் ஃபார்மிங் பண்ணணுன்னா பெஸ்ட் கண்ட்ரோலு அது போடாமல் இருக்க முடியாது. அதோட நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கு அந்த பிளான்ட் என்ன நியூட்ரிஷனுக்கு லெஸ்ஸாக இருக்கோ அதை கொடுக்காம நம்மளால் ஈல்டு கிடைக்காது. அதனால் நம்மளால் டோட்டலாக ஸ்டாப்பேஜ் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப ஈல்டு அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம நிறைய போடுவோம்ல, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம். நீம் ஆயில் மட்டும் தானே? நீம் ஆயில் இல்லை, வெஜிடபிள் ஆயிலுமே யூஸ் பண்ணலாம். வேற டர்மரிக் ஆயிலையுமே யூஸ் பண்ணலாம். இந்த 3 ஆயில்ஸுமே யூஸ் பண்ணலாம். அதோட நம்ம அந்த ஸ்மோக்கும் ஒரு ஸ்மோக் அண்ட் அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதையுமே யூஸ் பண்ணால் அந்த இன்செக்ட்ஸ் வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஸ்மோக் வந்து என்வாயன்மெண்ட்டை டேமேஜ் பண்ண, அதனால தான் நான் ஆயில் இப்படி சொன்னேன். ஸோ அடுத்த தலைப்பு வந்துட்டு ஃபுட் sovereignty is fading food, the ability of communities to control their own food systems. ஸோ முதல்ல நம்ம பார்க்குறோம் வாட் இஸ் ஃபுட் sovereignty. ஸோ த ரைட் ஆஃப் பீப்புள் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னா நம்ம வந்து அந்த பீப்புள் ஒரு ஏரியாவில் உள்ள பீப்புளுக்கு அவங்களோட என்ன ஃபுட்டு க்ரோ பண்ணணும், அப்புறம் என்ன ப்ரொடக்ஷன் என்ன யூஸ் பண்ணணும் அதுக்கு வேண்டி, அப்புறம் என்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம், என்ன லேபர், அதே மாதிரி அதை வந்து சூஸ் பண்ணுறது தான் ஃபுட் sovereignty. ஸோ எதுக்கு இப்போ ஃபுட் sovereignty வந்துட்டு மேட்ரு ஆகுதுன்னா, இப்போ இந்தியா வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் வருது. இப்போ இந்தியா வந்து டாப்ல இருக்கு ப்ரொடக்ஷன், இதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ல இந்தியா டாப்ல இருக்கு. ஆனாலும் மோஸ்ட் மேல்நியூட்ரிஷன் கண்ட்ரீஸ்ல இந்தியா வந்து இருக்குது. ஸோ இது வந்து இதனால தான் ஃபுட் sovereignty நமக்கு தேவை. என்ன லேபர் என்ன யூஸ் பண்ணோம்னா எல்லாருக்கும் நல்லா நம்ம புரியணும். ஸோ அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் நாட் ஈக்குவல் டு கண்ட்ரோல் ஓவர் ஃபுட் சிஸ்டம்ஸ். அப்படின்னா எவ்வளோ ஃபுட்டு அவைலபிள், எவ்வளோ ஃபுட்டு ஒரு ஏரியாவில் அவைலபிள், அதுவும் கண்ட்ரோல் ஓவர் ஃபுட் சிஸ்டம். என்னென்னா ஃபுட் சிஸ்டமுக்கு மேலே ஒரு கண்ட்ரோல், அது ரெண்டும் ஒன்றும் இல்லை. அதனால தான் நம்ம வந்து ஃபுட் sovereignty வந்து யூஸ் பண்ணோம். அது ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடாது, நம்ம டிஃப்ரெண்ட் திங்ஸ் வச்சு. நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல். இப்போ என்னன்னா நிறைய கோஆபரேஷன்ஸ் வந்துட்டு இப்போ அக்ரிகல்ச்சரை வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அதனால் லோக்கல் எக்கானமிக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் இப்போ நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. அதனால் அவங்களுக்கு நிறைய க்ரோ பண்ண முடியாமல் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கோஆப்ரேஷன்ஸ் எல்லா கண்ட்ரோலும் எடுக்கக்கூடாது. கோஆப்ரேஷன்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த லோக்கல் எக்கானமி கூட ஏதாவது கொலாபரேஷன்ஸ் மாதிரி அதை அப்படி சப்போர்ட் பண்ணணும். ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி வந்துட்டு நம்ம இந்த ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ தான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஃபுட் sovereignty வந்து அச்சீவ் ஆக முடியும். அப்புறம் க்ரோயிங் ப்ரெஃபரன்ஸ் என்னென்னா ஃபாரினை வந்து ஃபாரின் ஃபுட்ஸை தான் இப்போ எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. இப்போ இந்தியன்ஸில் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸு அது வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க.
இப்போ வந்து ஃபாரினோட ஃபுட்டு வேறு கண்ட்ரீஸோட ஃபுட்டு தான் ஹையர் குவாலிட்டி தான் இந்தியன் ஃபுட்ஸ்னு அப்படி உள்ள ஸ்டீரியோடைப்ஸ்லாம் வருது. ஸோ அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லா ஃபுட்டும் ஈக்குவல் தான், எல்லா ஃபுட்டும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் ஃபுட்ஸ் ஒரு இந்தியா அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது கிளைமேட் சேஞ்சும் மார்க்கெட் டிபெண்டன்ஸும். என்னென்னா மார்க்கெட்டில் ரொம்ப டிபெண்ட் ஆகுது. நமக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் மார்க்கெட்டும் கூட சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் ரொம்ப மார்க்கெட்டும் கூட நம்ம டிபெண்டிங் பண்ணால் இப்படி கொலாபரேஷன்ஸ் வந்து எல்லா இந்த கோஆப்ரேஷன்ஸ் வந்து எல்லா கண்ட்ரோலும் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, ரெண்டு பேரும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து எல்லா ஃபார்மர்ஸ் எஜுகேட்டடாக இருக்க மாட்டாங்க. அந்த ஏரியாவோட சில ஃபார்மர்ஸ் எல்லாம் தெரியாது, அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது வேறு கிளைமேட் இருந்தால் என்னென்ன கிளைமேட்டு இந்த க்ராப்புக்கு எல்லாம் சூட் ஆகும் அப்படின்னுலாம் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் என்ன கிளைமேட் வருதுன்னு நமக்கு வந்து ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சில டைம்ஸில் வந்து அன்ப்ரெடிக்டபிளாக இருக்கும், அதனால் அது ஒரு ப்ராப்ளம். இப்போ தமிழ்நாடுல என்ன நடக்குதுன்னா, கன்னியாகுமரியில் ஒரு சர்வே இருக்குது வேலூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ இது வந்துட்டு ஃபுட் சிஸ்டம் வந்து இப்போ கூட நல்ல ஃப்ராஜைல் இருக்குது அப்படின்னு தான் காட்டுது. இப்போ ஃபுட் செக்யூரிட்டியை என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, லோ இன்கம் வந்து இந்த போவர்ட்டினால இவங்க ஆக்சுவலி என்னென்னா இந்தியன் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ தான் அமெரிக்கா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் வைப்பாங்க, இது வரைக்கும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னு அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லை ஹை வேஜ் கேட்பாங்க, ஹை சேலரி கேட்பாங்க. ஆனால் இது வந்துட்டு இன்கம் வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் இன்கமுக்கே அவங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய ஒர்க் பண்ணி கொஞ்சம் இன்கம் தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து இந்தியா அப்புறம் தமிழ்நாடு இங்கெல்லாம் இந்த பிளேசஸ்லாம் அவங்களுக்கு லோ இன்கம்னால இப்போ கூட ஃப்ராஜைல் இருக்குது ஃபுட் செக்யூரிட்டி. அப்புறம் லிமிட்டட் லேண்ட் ஆக்சஸ். லேண்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப லேண்ட் கிடைக்குது. சின்ன ஒரு ஏரியா இப்போ தான் ஹவுஸுக்கு பேக் யார்டில் கொஞ்சம் ஏரியாவில் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஃபார்மர்ஸ் இந்த இந்தியன் பீப்புளுக்கு அவ்வளோ வந்து ஏரியா அவ்வளோக்கு இருக்காது, ஏன்னா லோ இன்கம் இருக்குது, அதனால் நிறைய ஏரியா வாங்க முடியாது. ஸோ வீட்டுக்கு பேக் யார்ட்லேயே கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ப்ராக்டிசஸ் வந்துருக்கு. ஸோ ஒருபாடு ப்ரொடக்ஷன் இருக்காது. ஸோ அதனால தான் ஃபுட் செக்யூரிட்டி வந்து க்ரோ ஆகாமல் இருக்குது, ஃபுட்டு வந்து க்ரோ ஆகாமல் இருக்குது. அப்புறம் சீசனல் ஃபுட் ஷார்ட்டேஜஸ். இப்போ வந்து ஒரு சீசனில் ஒரு ஃபுட்டு இருக்கும், இன்னொரு சீசனில் இன்னொரு ஃபுட்டு இருக்கும், ஒரு சீசனில் எல்லா ஃபுட்டும் கிடைக்காது. ஸோ எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஃபுட்டு ஒரு சீசனில் இல்லைன்னா அவங்களுக்கு லாஸாக இருக்கும். மற்ற சில ஃபுட்டு அவங்க வாங்க மாட்டாங்க, அவங்க தேவையானது இருக்காது. அப்போ இது வந்து ஒரு ப்ராப்ளம். அடுத்தது விமன் அண்ட் சில்ட்ரன். இப்போ வந்து விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்குது. இப்போதான் ஒர்க்கர்ஸ் வந்து பண்ணுவாங்க, இது ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க, ஆனாலும் லோ இன்கம்னால அவங்களுக்கு குவாலிட்டி ஃபுட்டை வாங்க முடியாது. இந்த குவாலிட்டி ஃபுட்டை வாங்க முடியாததுனால அவங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ் இருக்குது. எனர்ஜி இருந்தாலும் நியூட்ரிஷன் தேவை, அது நம்ம முன்னாடி உள்ள சாப்டர்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது கீ இண்டிகேட்டர்ஸ். நம்ம வந்து லோக்கல் ஃபுட் ப்ரொடக்ஷனை டிக்ளைன் வருது. அடுத்தது ரிலையன்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் மார்க்கெட்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் மார்க்கெட்ஸுகளில் நம்ம வந்து கொலாபரேஷன்ஸ் வச்சா நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்கக்கூடாது. கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் ஒரு பேலன்ஸ் வேறு தான் நம்ம பண்ணணும். அடுத்தது ரைசிங் ரோல் ஆஃப் விமன்ஸ் த்ரூ எஸ்எல்ஜிஸ். ஸோ எஸ்எல்ஜிஸ் வந்து அது வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் மாதிரி, அது வந்து விமனுக்கு ஒரு தனியாக அப்படி வச்சிருக்கு. ஸோ அது விமனை வந்து சப்போர்ட் பண்ணுது இதில் இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம வே ஃபார்வர்டு ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, லோக்கல் அண்ட் ட்ரெடிஷ்னல் க்ராப்ஸை நம்ம வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ ஃபாரின் ஃபுட்ஸை தான் எல்லோரும் குவாலிட்டி ஃபுட்ஸை நினைக்கக்கூடாது, இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும், அதுவும் குவாலிட்டி ஃபுட்ஸு தான் நினச்சி நம்ம பண்ணணும். அடுத்தது ஸ்மால் ஃபார்மர்ஸையும் விமன் கலெக்டிவ்ஸையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போதான் மென் மட்டும்தான் எல்லாம் முடியும், மென் மட்டும்தான் இந்த ஃபார்மிங் எல்லாம் சூட்டபிள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. விமனும் ஃபார்மிங் பண்ணலாம், ஆனால் நம்ம வந்து அதனால் நம்ம வந்து மென்னும் விமனை சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் அந்த ஸ்மால் ஃபார்மர்ஸை யாரும் அப்படி பிலீவ் பண்ண மாட்டாங்க. எப்போவும்
ஹை லெவல் கோஆப்ரேஷன்ஸ் தான் பிலீவ் பண்ணும். அவங்களுக்கு தான் நிறைய குவாலிட்டி ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் அந்த ஸ்மால் ஃபார்மர்ஸும் நல்ல குவாலிட்டி ஃபுட்ஸ் தான் தருவாங்க. ஒரு கெமிக்கல்ஸ் ஒன்று யூஸ் பண்ணாமல் தருவாங்க. அப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணால் தான் அவங்களுக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கும் நல்ல மேலே ஏற முடியும். அடுத்த கம்யூனிட்டி கண்ட்ரோல் ஃபுட் சிஸ்டம்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ தான் இந்த நமக்கு ஃபார்வர்டு இனி நல்ல போக முடியும். இந்த ஃபுட் செக்யூரிட்டி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ தான் டவுட் இருந்தாங்க. How does food sovereignty support local communities? ஃபுட் sovereignty எப்படி லோக்கல் கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுதுன்னா நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் லோ இன்கம் இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு லோ இன்கம் லிமிட்டட் லேண்ட் ஆக்சஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணும்போது இந்த ஃபுட் sovereignty நமக்கு அச்சீவ் பண்ணும்போது நமக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நல்ல கொலாபரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு யுனைட்டி ஒரு ஃபார்ம் ஆகும். அப்போ அப்படி நமக்கு சேர்ந்து நமக்கு ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எல்லாருக்கும் ஃபுட் கிடைக்கும். அப்போ இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு, லைக் ஹவு கேன் ஃபுட் sovereignty பி அச்சீவ்? எப்படி அது எப்படி நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும்? ஸோ ஃபுட் sovereignty இது எப்படின்னா இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம லோக்கல் ஃபார்மர்ஸ் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்போ அவங்களுக்கும் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் கூடி அவங்களுக்கு இன்கம் நிறைய கிடைக்கும்போது அவங்களுக்கும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு sovereignty அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, லோக்கல் அண்ட் ட்ரெடிஷ்னல் கிராப்ஸே நம்மளுக்கு பண்ணலாம். இப்போ என்னென்னா ஃபாரின் ஃபுட்ஸும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் லோக்கல் அண்ட் ட்ரெடிஷ்னல் கிராப்ஸையும் சப்போர்ட் பண்ணும்போது இந்த லோ லெவல் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு ஃபாரின் ஃபுட் எல்லாம் அப்படி க்ரோ பண்ண முடியாது. இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு அவங்களுக்கு முடியாது. ஸோ லோக்கல் அண்ட் ட்ரெடிஷ்னல் கிராப்ஸும் அவங்க கூடுதல் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணவங்க அவங்களுக்கு கூடுதல் இன்கம் கிடைக்கும். Let's get a heartful grip the long-term social and economic consequences of food insecurity. First, food security na insecurity na enna? நம்ம ஒரு நபருக்கோ இல்லை ஒரு குடும்பத்துக்கோ பாதுகாப்பான போதுமான நியூட்ரிஷன் நிறைந்த ஃபுட் கிடைக்காத நேரம் தான் ஃபுட் இன்செக்யூரிட்டி. அதுக்கு முன்னாடி ஹிடன் எக்கனாமிக் ஹர்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். லாஸ்ட் ஒர்க் டேஸ். இப்போ ஒருத்தங்களுக்கு ஃபுட் கிடைக்கணும்னா அவங்க வீக் ஆகி அவங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வீக்காக இருக்கும்போது ஒர்க் பண்ணவே முடியாது. அதனால அவங்களோட ஒர்க் டேஸ் ரெகுலராக ஒர்க் பண்ண முடியாமல் அவங்களோட ஒர்க் டேஸ் ஹாஃப் ஆயிடும். அதனால அவங்களுக்கு சேலரி கிடைக்காது. அடுத்த லோவர் லைஃப் டைம் பே. இப்போ சில்ட்ரன்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு ஃபுட் கிடைக்காம இருக்கும்போது அவங்களால கிளாஸை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதை படிக்கவும் முடியாது. அப்போது அவங்க எப்போ அடல்ட் ஆகுறாங்களோ அப்போ அவங்களுக்கு ஹை பேயிங் ஜாப்ஸ், அதாவது எஜுகேஷன் இம்பார்ட்டண்டான ஜாப்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. இதுவுமே ஒரு எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் தான். அடுத்த ஹை மெடிக்கல் பில்ஸ். இப்போ ஃபுட் சாப்பிடாம நம்மளுக்கு இல்லை வீக் ஆகிட்டோன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், அனீமியா, ஹார்ட் டிசீஸ், அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். க்ரோனிக் ஹங்கர்லாம் வரும். இதை க்யூர் பண்ணோக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் ஹை பில்ஸ் வரும். நம்ம நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம ரூபாய் இல்லாமல் தான் ஃபுட் வாங்கியிருக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த மெடிக்கல் பில்லும் வரும்போது அதை கட்ட முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தால் கூட இப்போ கவர்மெண்ட்டுக்குமே இப்போ ரோடு போட வச்சிருந்த ரூபாவை ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாக வேண்டியது வரும். அது கவர்மெண்ட்டுக்குமே ஒரு எக்கனாமிக் காஸ்ட் தான். அடுத்த ஸ்ட்ரெயின்டு பிஸ்னஸ். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ பீப்புள்ஸ் எல்லாம் வீக் ஆகும்போது அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அப்போது ஒரு கம்பெனியில் உள்ள எல்லாருமே ஒர்க் பண்ண முடியலன்னு அந்த கம்பெனி ரன்னே ஆகாது. இதோட சொல்யூஷன் என்னன்னா, இந்த சொல்யூஷன் ஏற்கனவே கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. லோக்கல் ஃபார்மர்ஸ் நம்ம ஸ்மால் லோன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னா நமக்கு முதலீடு கண்டிப்பாக தேவை. முதலீடு இல்லாமல் நம்ம எப்படி ஒரு ஃபார்ம் கூட பண்ண முடியாது. அதுக்காக ஸ்மால் லோன்ஸ் கொடுத்தா அவங்க ஃபார்மர்ஸ் அதனால என்கரேஜ் ஆகி நிறைய ஃபார்மர்ஸ் இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் ஊருக்கு நிறைய ஃபார்மர்ஸ் இருந்தாங்க. இப்போ பார்க்கவே முடியாது ஃபார்மர்ஸை. இந்த மாதிரி லோன்ஸ் கொடுக்கறத வச்சு அவங்க என்கரேஜ் பண்ணி ஃபார்ம் பண்ண வைக்கலாம். அடுத்த ஃபுட் அஸ் மெடிசன் ப்ரோக்ராம்ஸை நம்ம பண்ணலாம்.
அந்த ப்ரோக்ராமில் நம்ம அவேர்னஸ் கொடுக்கலாம். இதனால எவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது, மால் நியூட்ரிஷன் ஆகுது, எப்படி நம்ம வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டெல்லாம் ஈட் பண்ணலாம், எதுல எல்லாம் என்ன மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் டயட் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம அவேர்னஸ் கொடுக்கும்போது அவங்களோட ஃபுட்டோட இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தெரியும். அந்த ப்ரோக்ராம்லேயே நம்ம வந்து ஃபண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃபுட்டு தேவையோ அவங்களுக்கு நம்ம ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹிடன் சோஷியல் ஹெல்ப்ஸ், கிளாஸ் ரூம் ஸ்ட்ரகிள்ஸ். இப்போ உங்கள் ஒரு கிளாஸில் வந்து யாரும் எல்லாருமே ஃபுட் கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் ஃபுட் கொண்டு வரலைன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு மன கஷ்டமாக இருக்கும் தானே. அப்போது அவங்களுக்கு அடுத்த பீரியட், இப்போ லஞ்ச் பிரேக்குக்கு அடுத்த பீரியட் அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதனாலே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாமல் அவனே ஒரு மன கஷ்டமாயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ்டே யாருமே அவங்க வந்து நம்மளை வந்து டீஸ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி அவனே வந்து பிஹைண்ட் த கிளாஸ், அவன் கிளாஸில் இருக்கானானே தெரியாமல் அப்படி ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து நாளைக்கு நம்மளுக்கு ஒரு மீல் கிடைக்குமான்னு நினைக்கிற போதே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து அதுவே டிப்ரெஷனில் ஆகும். இன்னைக்கு எப்படியோ ஒரு ஃபுட் கிடைச்சிருச்சு, இனி நாளைக்கு அந்த மாதிரி ஃபுட் கிடைக்குமான்னு திங்க் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆகும். அடுத்த ஃபேமிலி ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப பசியில் வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் கிச்சனை பார்க்குறீங்க, ஃப்ரிட்ஜை பார்க்குறீங்க, அதில் ஒரு ஃபுட்டுமே இல்லைன்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும்ல. அப்போ ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தால் அப்படி இல்லாத போது அவன் ஃபேமிலிகிட்ட சண்டை போடுவான், எனக்கு ஃபுட் அங்கே என்ன. அது வந்து ஃபேமிலியுமே ஒரு ப்ராப்ளம் ஆகும். இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் ஃபுட்டு தான் இருக்குது, இப்போ அது அம்மாவுக்கு வேணும் பிள்ளைக்கும் வேணும்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைக்கு கொடுத்துட்டு அவங்க பட்னியாக இருப்பாங்க. இதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். இதுக்கு சொல்யூஷன்ஸ் என்னன்னா நம்ம வந்து ஸ்கூலில் வந்து ஃப்ரீ மீல்ஸ் கொடுக்கலாம். இது ஏற்கனவே கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் மீல் கொடுப்பாங்க. இதை வந்து இனியுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நல்ல நியூட்ரிஷன், மல்டி நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இதில் உள்ள இந்த மொத்தத்துக்குமே நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான வந்து சொல்யூஷன் என்னன்னா கம்யூனிட்டி ஃபுட் பேங்க். கம்யூனிட்டி ஃபுட் பேங்க்னா அதில் வந்து ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கலெக்ட் பண்ண ஃபுட்டை வந்து யாருக்கெல்லாம் எந்த பீப்புளுக்கெல்லாம் ஃபுட்டை நீட் பண்ணுதோ அவங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. That's all. If you have any questions, ask me. I have a question like what are the social consequences of food insecurity? Food insecurityனால social அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எப்படி அது ஹர்ட் பண்ணுது? நான் எதுவுமே சொன்ன மாதிரி தான். இப்போ கிளாஸ் ரூமில் நம்ம ஃபுட் கொண்டு போகாமல் இருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். வீட்லேயும் ஃபுட் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாகவே வந்து இது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் க்ரியேட் பண்ணும். ஸ்ட்ரெஸ்ஸு வீக் ஆக வைக்கும், டிப்ரெஷனுக்கு நம்மளுக்கு உள்ளாகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பீப்புள் வந்து ஃபுட்டுக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க, லோ லெவல் ஒர்க்கர்ஸ். அப்போ ஃபுட்டுக்காக அவங்க ஒர்க் பண்ணும்போது இன்னும் டயர்ட் ஆகுங்க. அப்போ இன்னும் ஃபுட்டு வேணும் தானே அவங்களுக்கு. ஆனால் அந்த பைசா வச்சு அவங்களுக்கு ஃபுட்டு வாங்க முடியாது, இன்னும் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபுட் இல்லாததுனால அந்த டிசீசஸ் அவங்க டயர்ட் ஆகி அவங்களுக்கு இன்னும் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைக்கிள் எப்படி பிரேக் பண்ணலாம், எப்படி இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மொத்த ப்ராப்ளம்ஸ்க்கே சொல்யூஷன் ஒன்றே தான் கிரியேட்டிங் கம்யூனிட்டி ஃபுட் பேங்க். இந்த கம்யூனிட்டி ஃபுட் பேங்க் மூலமாக நம்மளுக்கு யாருக்கெல்லாம் ஃபுட் தேவைப்படுதோ அவங்களவோ இல்லை நம்மளா வந்து அவங்கள்ட்ட ஃபுட் ப்ரொவைட் பண்ணலாம். அதனால அவங்க அந்த ஃபுட்டை சாப்பிட்டு அவங்கள வந்து ஒர்க் பண்ணி அவங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ கம்யூனிட்டி ஃபுட் பேங்க் கம்யூனிட்டி ஃபுட் பேங்க்னா ஒரு பிளேஸ், அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ கல்யாண வீட்டில் ஃபுட்டு மீந்தம் நிறைய வந்து இது பண்ணாமல் மீதி இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து இவங்க கலெக்ட் பண்ணி அதை ஷார்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் பிரித்து வச்சு யாருக்கெல்லாம் ஃபுட் தேவைப்படுதோ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தால் இதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்டில் இது வந்து வாலண்டியர்ஸால் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. வாட் இஸ் ஃபுட் இன்செக்யூரிட்டி? ஃபுட் இன்செக்யூரிட்டினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு நபருக்கு இல்லை ஒரு குடும்பத்திற்கு போதுமான நியூட்ரிஷன் இருந்து ஃபுட் கிடைக்காது. இதுதான் ஃபுட் இன்செக்யூரிட்டி. The potential widespread food shortages and impacts. இப்போ குளோபல் ஃபுட் கிரைசிஸ்னா இப்போ ஏதாவது கண்ட்ரியில் வார் இல்லைன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இல்லைன்னா ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பீப்புள்ஸால் ஃபுட்ஸை வாங்க முடியாது. அதனால் நிறைய பீப்புள்ஸ் வந்து ஃபுட்ஸை வாங்க முடியாமல் சிவியர் ஹங்கரில் அஃபெக்ட் ஆகுவாங்க. இதுதான் குளோபல் ஃபுட் கிரைசிஸ். இதில் என்ன காசஸ் ஆகுதுன்னா 295 மில்லியன் பீப்புள்ஸ்லேருந்து 380 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து சிவியர் ஹங்கரால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அப்புறம் நிறைய பீப்புள்ஸ் இதனால இறந்தும் போகிறாங்க. இது வந்து
முக்கியமாக எந்த ரீஜன்ஸில் நடக்குதுன்னா உக்ரைன், காசா, அப்புறம் சூதான். இப்போ வந்து குளோபல் ஃபுட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா இப்போ குளோபல் ஆட்டு 14 மில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து மேல்நியூட்ரிஷனில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அப்புறம் மேல்நியூட்ரிஷன் அஃபெக்ட் ஆன சில்ட்ரன்ஸ் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ், ஃபாதர்ஸ் அது எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அப்புறம் வந்து குளோபல் சவுத்தில் ஹை ஃபுட் ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இப்போ ஏதாவது பாக்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண வந்து கஷ்டம். அப்போ வந்து இப்போ ஃபார்மர்ஸ் வந்து நிறைய ஈல்டு கிடைக்கலன்னா அவங்களுக்கு வந்து ஹை ரேட்டாக விற்பாங்க. அதனால நிறைய பீப்புள்ஸ் அதை வாங்க முடியாது. அப்புறம் என்னன்னா இப்போ இந்த ஹியூமன்ஸ் வந்து ஃபண்டிங் பண்ணுற வந்து 45% குறைஞ்சிருக்கு. அது எந்த இயர்லன்னா 2025. அதோட கொஞ்சம் மடங்கு கூட 2026 இருந்திருக்கு. இப்போ வந்து COVID-19 வரும்போது நிறைய பீப்புள்ஸ் வந்து வீட்டில் இருந்திருந்தாங்க. ஏன்னா வந்து வீட்டை விட்டு வெளியில் போனால் அவங்களுக்கு வந்து வைரஸ் அஃபெக்ட் ஆகணும்னு நினச்சி அவங்க வீட்டில் இருந்தனால அவங்களுக்கு வந்து நிறைய மணி கிடைக்காது. அதனால அவங்களுக்கு வந்து நிறைய ஃபுட்ஸ் வாங்க முடியாது. அப்புறம் அதை மீறி அவங்க வந்து பேர் வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்யும் போது அவங்களுக்கு ஏதாவது டிசீஸஸ் வரலாம். இப்போ வந்து கொஞ்சம் பேர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ ஆர்டர் பண்ணும்போது அதில் ஏதாவது இந்த ஆர்டர் பண்ணிட்டு அவங்க வீட்டு கொண்டு வருவாங்க. அப்போ கொண்டு வரும்போது அதில் டேமேஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து பீப்புள்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்களுக்கு டிசீசஸ் வரலாம். அதனால நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும். அப்புறம் இதில் என்னென்ன இம்பேக்ட்ஸ் ஆகுதுன்னா இப்போ வந்து இதில் மேல்நியூட்ரிஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் நிறைய பீப்புள்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. அப்புறம் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து சிவியர் ஹங்கர் ஆகுது. அப்புறம் இதனால சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஸ்டடீஸில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி டெப்ரெஷன்லாம் ஆகுறாங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்னா இப்போ ஃபார்மர்ஸ் வந்து நல்ல டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது இப்போ சுனாமி ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களுக்கு 1 மாதம் இல்லைனா 3 மந்த்ஸுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் வர மாதிரி அவங்களுக்கு ஏதாவது டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அவங்களால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு இப்போ நல்லா ஹெவி ரெயின் ஃப்ளட் அதாவது வந்துச்சு அவங்களுக்கு தெரியலைன்னா அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகலாம். அப்புறம் என்னன்னா ஒரு குடும்பத்தில் இந்த உமன்ஸ் வந்து எஜுகேட் ஆகலைன்னா அந்த சில்ட்ரன்ஸுக்கு கரெக்டான அளவான நியூட்ரியன்ஸ் கொடுக்க முடியாது. அப்போ வந்து உமன்ஸ் எஜுகேட் ஆகிருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு பார்த்து கொடுப்பாங்க. அப்போ என்னன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா அதில் some கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் சில்ட்ரன்ஸுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே இது உமன்ஸ் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேல்நியூட்ரிஷன் வராது. டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ஸோ இங்கே நீ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் மேஜர் ஃபண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து வேர்ல்டு பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ $26 மில்லியன் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது இல்லாமல் மேஜர் ஃபண்டிங்ஸ் இல்லாமல் வேறு ரீதியில் வேர்ல்டு பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணுது ஃபுட் சிஸ்டம். இப்போ ஒரு கண்ட்ரி ஈல்ட் ஆகுதுன்னா இப்போ ஒரு கண்ட்ரியில் கொஞ்சம் ஃபுட் ஈல்ட் ஆகுதுன்னா அந்த வேர்ல்டு ஃபுட் பேங்க் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கண்ட்ரியில் நிறைய ஃபுட் ஈல்ட் ஆகுது. அதில் வந்து கொஞ்சம் எடுத்து அதை வந்து கொஞ்சம் ஈல்ட் ஆகிற கண்ட்ரிஸுக்கு அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி உதவுது. இப்போ குளோபலி ஒரு இயருக்கு எவ்வளோ ஃபுட் வேஸ்ட் ஆகுது? இப்போ குளோபல் ஆட்டு ஒரு இயருக்கு வந்து 1/3% வந்து ஃபுட் வேஸ்ட் ஆகுது. ஃபுட் கிரைசிஸோட காசஸ் எல்லாம் என்ன? ஃபுட் கிரைசிஸோட மெயின் காசஸ் என்னன்னா கான்ஃப்ளிக்ஸ், கிளைமேட் சேஞ்சு, அப்புறம் வந்து இந்த எக்கனாமிக்ஸ். நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மால்நியூட்ரிஷன் சொல்லியிருந்த மால்நியூட்ரிஷன் என்ன? மேல்நியூட்ரிஷன்னா இப்போ வந்து ஒரு பீப்புள்ஸுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் லெவல் வந்து டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அப்படியே மேல்நியூட்ரிஷன் அஃபெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஒரு பீப்புள்ஸ் வந்து அயன், ப்ரோட்டீன் இந்த மாதிரி ஏதாவது வந்து டிக்ரீஸ் ஆகிருந்தா அப்படியே மேல்நியூட்ரிஷன் அஃபெக்ட் ஆகிடும். அதாவது நீ சொல்லியிருந்த குளோபல் ஹங்கர் லெவல்ஸை பற்றி நிறைய நாடுகளை பற்றி நீ சொல்லியிருந்த, சூடான் அந்த மாதிரி நிறைய நாடுகளை பற்றி சொல்லியிருந்த. நம்ம குளோபலாக 2024 எவ்வளவு ஃபுட்டு எவ்வளோ ஹங்கர் லெவல் இருந்துச்சு? இப்போ 2024 வந்து 673 மில்லியன் பீப்புள்
பீப்புள்ஸ் வந்து குளோபலாட்ட ஹங்கராக இருக்குது. Future food flattening flip to explore innovation and sustainable food production methods. இப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் வந்து நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது. எதனாலனா மக்கள் வளர்ச்சி, அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம், இதனால இப்போது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸால் இதை ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம புதுசாக இனோவேஷன்லாம் கொண்டு வரணும். இப்போ புதுசாக நிறைய ஃபார்மிங் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வெர்டிக்கல் ஃபார்மிங், இன்செக்ட் ஃபார்மிங், இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. வெர்டிக்கல் ஃபார்மிங்னா இப்போ ஒரு சின்ன இடத்துல, அதுக்கு நிறைய லேண்டும் வேண்டாம், நிறைய வாட்டரும் வேண்டாம், ஒரு சின்ன இடத்துல அடுக்கிறத பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் பிளான் பண்ணி நம்ம ஆர்டிஃபிஷியலாக லைட்டை கொடுக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போது இனோவேஷன் மூலமாக தான் நம்ம இந்த எதிர்கால ஃபுட்டு, இந்த ஃப்யூச்சர் ஃபுட்டுக்கு இது பண்ண முடியும். இப்போ சஸ்டைனபிளி இப்போது நிறைய இடத்துல சில இடத்துல நிறைய ஃபுட் இருக்குது, சில இடத்துல கம்மி ஃபுட் இருக்குது. அதுபோல் பணக்காரங்க வந்து நிறைய அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வாங்கி அவங்க சிலர் வேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏழைங்களுக்கு ஃபுட்டே கிடைக்காது. அப்போ அங்கே சஸ்டைனபிளாக இல்லை எதுவும். அதனால் நம்ம ஈக்குவலாக எல்லாருக்கும் சஸ்டைனபிள் பண்ணி கொடுக்கணும். அந்த ப்ரைஸ் எல்லாம் டிக்ரீஸ் பண்ணணும். இப்போது இது புதுசாக இனோவேஷன் கண்டுபிடிக்கும் போது நம்ம இதெல்லாம் இப்போது ஃபுட்டு நிறைய குறையுது. எதனாலனா இப்போது அதிகமாக பெஸ்டிசைட்ஸ், இப்போது இது ஃபார்மர்ஸ் வந்து அதிகமாக ஈல்டுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அப்போது நிறைய பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லேண்டோட ஃபெர்டிலிட்டி கம்மியாகிறதுனால நிறைய இது கம்மியாகிறதுனால அதிகமாக ஈல்டு அப்புறம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போது அந்த எதிர்காலத்துக்கு ஃபுட்டு குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம புதுசு இனோவேஷன் கண்டுபிடிச்சி அதை எப்படி தடுக்கலாம், அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அது பிறகு இப்போது இன்செக்ட் ஃபார்மிங்னா இப்போ பிளான்ட்ஸில் நிறைய இன்செக்ட் வந்து இருக்கும். அப்போ அந்த இன்செக்டை இது பண்ணி கில் பண்ணி அதை ஒரு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி திரும்ப பிளான்ட்ஸுக்கே உரமாக மாற்றுறது தான் இன்செக்ட் ஃபார்மிங். ஸோ இனோவேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி வச்சு யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்யூச்சர் எதிர்காலத்துக்கு ஃபுட் இது பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா? சஸ்டைனபிள் ஃபார்மிங்னா என்ன? சஸ்டைனபிள் ஃபார்மிங்னா இப்போது அந்த சுற்றுச்சூழலுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு ஏதோ டேமேஜ் இல்லாமல் பண்ணுறது. அது பிறகு எல்லாருக்கும் ஈக்குவல் ஃபுட்டு கிடைக்கிறது, லேண்ட் இதெல்லாம் கிடைக்கிறது சஸ்டைனபிள் ஃபார்மிங். ஸோ இன்செக்ட் ஃபார்மிங்கில் எல்லா இன்செக்ட்டுமே இங்கே எடுக்கலாம். இது விஷம் உள்ள இன்செக்ட்லாம் எடுக்க முடியும். அல்லாத இன்செக்டும் அதாவது என்னன்னா லைக் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு நீ சொன்ன இனோவேஷன்ஸ் முக்கியம்னு. அது எதுக்கு நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு இனோவேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது? ஃபுட் இனோவேஷன் இப்போது நான் சொன்னேன்ல, இந்த லேண்டோட ஃபெர்டிலிட்டி குறையும் போது ஈல்டு கிடைக்காது. அப்போ அந்த இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஃபுட்டு கண்டுபிடிக்கலாம். டிஸ்கஷன் மூலமாக நாங்கள் ரொம்ப நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம். எங்களோட டாபிக் மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்பில் உள்ள எல்லாரோட டாப்பிக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டாபிக் எல்லாமே எங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அதோட நாங்கள் கொஷின் கேட்டு அந்த கொஷினுக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறோம் அப்படின்னு எல்லாம் பார்த்து நாங்கள் தாய்மொழியில் கூட நாங்கள் பேச கற்றுக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம இங்கிலீஷில் பேசிட்டு அடுத்து தமிழில் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்போம். அதனால் இந்த ஒரு டிஸ்கஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதோட நம்ம எப்படி சஸ்டைனபிள் ஃபார்மிங் பண்ணணும், என்னெல்லாம் ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்குது, என்னெல்லாம் இனோவேஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் டிப்ரெஷன்ஸ், சாவர்னிட்டி எல்லாமே நாங்கள் புதுசாக கற்றுக்கிட்டோம். இந்த டிஸ்கஷன் வந்து ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. So I thank Kumari Ariviyal Peravai for giving me this wonderful opportunity. Thank you. Thank you. Thank you.